திருப்புகழ் 801. கந்தன்குடி. இத்தலம் பேரளம் காரைக்கால் ரயில் வழியாக பேரளம் என்ற ரயில் வண்டி நிலையத்தில் இருந்து 3 கல் தொலைவில் உள்ளது. கந்தன்குடி கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். திருப்புகழ் 801. எந்தன் ஜடல அங்கம் பல பங்கம் படு தொந்தங்களை என்றும் துயர் பொன்றும்படி ஒரு நாளே இன்பம் தரு செம்பொன் கழல் உந்தும் கழல் தந்தும் பிணை என்றும்படி பந்தம் கெட மயிலேறி வந்தும் பிரச்சண்டம் பகிரண்டம் புவியெங்கும் திசை மண்டும்படி நின்றும் சுடர் ஒளி போலும் வஞ்சம் குடிகொண்டும் திரி நெஞ்சன் துகள் என்றும் கொளும் பண்டன் தமியந்தன் பவம் ஒழியாதோ தந்தந்தன திந்திந்திமி என்றும் பல சம் சம் கொடு தஞ்சம் புரி கொஞ்சும் சிறுமணியாரம் சந்தம் துனி கண்டும் புயலங்கன் சிவனம்பன் பதி சம்பும் தொழ நின்றும் தினம் விளையாடும் கந்தன் குகன் எந்தன் குரு என்றும் தொழும் அன்பன் கவி கண்டு உய்ந்திட அன்று அன்போடு வருவோனே கண்டின் கனி சிந்தும் சுவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன் குடியின் தங்கிய பெருமாளே. கந்தன் குடியின் தங்கிய பெருமாளே, இன்பம் தரு செம்பொன் கழல் உந்தும் கழல் தந்தும் பிணை என்றும்படி பந்தம் கெட மயிலேறி வந்தும் பிரச்சண்டம் பகிரண்டம் புவியெங்கும் திசை மண்டும்படி நின்றும் சுடர் ஒளி போலும் வஞ்சம் குடிகொண்டும் திரி நெஞ்சன் துகள் என்றும் கொளும் வண்டன் தமியந்தன் பவம் ஒழியாதோ கந்தன் குகன் எந்தன் குரு என்றும் தொழும் அன்பன் கவி கண்டு உய்ந்திட அன்று அன்போடு வருவோனே. கந்தவேளே, குகனே, என் குருவே என்று வணங்கிய நக்கீரரின் பாடலை கேட்டு அவர் அடைபட்டிருந்த குகையினின்றும் அவரை அங்கு அடைத்த பூதத்தினின்றும் பிழைக்குமாறு அன்று அன்புடன் அவர்க்கு முன்னம் தோன்றியவனே, அன்று அன்போடு வருவோனே. தந்தந்தன திந்திந்திமி என்றும் சன் சன் என்ற பல ஒலியுடனும் அடியார்க்கு அடைக்கலம் அளிக்கின்றேன் என கூறுவதை போல் கொஞ்சி ஒலிக்கின்ற சின்ன மணியாரங்களின் அழகிய ஒலியைக் கண்டும் மேக நிற உடல் கொண்ட திருமால் சிவபெருமான் என்ற பெரியவன் படைக்கு தலைவனான நான்முகன் ஆகிய மூவரும் தொழ விளங்கி நாள்தோறும் அடியவர் உள்ளத்தில் விளையாடும் கந்தவேளே, கற்கண்டின் சுவை போல் இனிக்கும் கனிகள் சிந்தி விழுவதால் சுவை மிகுந்த நீர் நிறைந்த சுனைகள் விளங்கும் கந்தன்குடி என்னும் தலத்தில் வீற்றிருக்கின்ற கந்தவேளே, என் உடல் உறுப்புக்கள் பலவகையான இடர்களில் படும் தொடர்புகள் துன்பங்கள் என்றும் உள்ள துன்ப நிலை ஒழியும்படியான ஒரு நாள் உண்டோ? இன்பத்தை அளிக்கின்ற செம்பொன்னால் ஆன கழல் என்ற காலணி அணியப் பெற்ற நின் திருவடிகளை தந்து பின்னர் எப்போதும் போல் பந்தமானது கெட நீ மயில் மீது ஏறி வந்து வலிமை உடைய பகிரண்டம் புவி எங்கும் திசைகளில் பொருந்துமாறு பேரொளியாய் தரிசனத்தை தந்து நின்று அவ்வாறு நிற்பதால் வஞ்சகம் குடிகொண்டு திரியும் உள்ளம் உடையவனும் குற்றமே எப்போதும் செய்யும் தீயவனுமான என் பிறப்பு நீங்காதோ? வஞ்சம் குடிகொண்டும் திரி நெஞ்சன் துகள் என்றும் கொளும் வண்டன் தமியந்தன் பவம் ஒழியாதோ? கந்தன் குடியின் தங்கிய பெருமாளே, என் பவம் பிறப்பு நீங்க வேண்டும்
என்று வேண்டியவாறு